ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோன்னு? 5600 கெல்வின். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்பாடத்தில் வெப்பநிலை தொடர்பாக பார்ப்போம். வெப்பநிலை என்பது ஒரு பொருள் ஆக்கப்பட்டுள்ள துணிக்கைகளில் காணப்படும் இயக்க சக்தி தொடர்பான ஒரு கணித ரீதியான அளவீடாகும். அதாவது திண்ம பொருட்களில் துணிக்கைகள் அசையாது, ஆனால் அவை அதிர்வுக்குள்ளாகும் போது இயக்க சக்தி தோன்றி வெப்பத்தை பிறப்பிக்கின்றன. மேலும் திரவம் மற்றும் வாயு பதார்த்தங்களில் துணிக்கைகள் அசைகின்றன. அங்கும் துணிக்கைகளின் மோதுகை அதிகரிக்கும் போது, அதாவது அதன் இயக்க சக்தி அதிகரிக்கும் போது வெப்பம் உருவாக்கப்படுகின்றது அல்லது வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது. இதனை நாம் கணித ரீதியில் அளவிடும் போது அதனை நாம் வெப்பநிலை எனலாம். உதாரணம், மனிதனுடைய மாறா உடல் வெப்பநிலை 37 பாகை சி. வெப்பநிலையை அளப்பதற்கு வெப்பமானி பயன்படுத்தப்படும். அவற்றை பற்றி இவ்வீடியோவில் பார்ப்போம். எமது வெப்பமானிகளை முதலில் அறிமுகப்படுத்திய அல்லது கண்டுபிடித்தவர் கலிலியோ கலிலி ஆவார். இவற்றுள் நாம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் வெப்பமானிகளை பார்ப்போம். கண்ணாடியுள் ரச வெப்பமானி, கண்ணாடியுள் ஹெட்கஹோல் வெப்பமானி, மேலும் டிஜிட்டல் வெப்பமானி என பல வெப்பமானிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கண்ணாடியுள் ரச வெப்பமானி இது ஒரு குமிழுடன் மெல்லிய கண்ணாடி குழாயை தொடுப்பதன் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இக்கண்ணாடியுள் ரச வெப்பமானியில் ரசம் பயன்படுத்துவதால் இவை ரச வெப்பமானி எனப்படுகின்றது. ரச வெப்பமானிகள் சூழல் வெப்பமானி, சிகிச்சை வெப்பமானி என பல வகையில் காணப்படும். இங்கு ஏன் நாம் ரசத்தை ஒரு திரவ ஊடகமாக பயன்படுத்த காரணம் என்னவென்றால், ரசம் என்பது ஒரு திரவ லோகமாகும். உங்களுக்கு தெரியும், லோகம் என்றால் வெப்பத்தை நன்றாக கடத்தும். அது மட்டுமில்ல, ரசம் அடர்த்தி கூடிய திரவமாகும். ரசத்தின் விரிவு பரந்த வீச்சில் சீராக காணப்படுகின்றது. மேலும் அவை அகன்ற வெப்பநிலை வீச்சில் ரசம் திரவமாகவே காணப்படுவதால் ரச வெப்பமானியில் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு ரச வெப்பமானியை நாம் பார்க்கும் போது இங்கு குமிழ் பகுதி ஒன்று காணப்படுகின்றது. இந்த குமிழ் பகுதியில் ரசம் காணப்படும். வெப்பநிலை அளவிடப்படும் போது அவை மேலும் இந்த வளைவை தாண்டி உயர்கின்றது. ஆகவே இந்த வளைவு பெரும் முக்கியமாய் காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு பகுதியாகும். இவ்வளைவை தாண்டி மேலும் திரவ நிரலுடன் மைத்துளை கண்ணாடி தண்டினூடாக இணைகின்றது. இங்கு வெப்பநிலை அளக்கும் நிலைத்த புள்ளிகள் காணப்படுகின்றது. இவ்நிலைத்த புள்ளிகள் -39 பாகை சியிலிருந்து 357 பாகை சி வரை காணப்படுகிறது. ஆகவே இங்கு மிக பெரிய வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படுகிறது இவ்ரச வெப்பமானி. ஆனால் இதில் ஆக குறைந்த அளவு -39 பாகை சி வரைதான் வெப்பநிலை குறைவான புள்ளியாக காணப்படுகின்றது. மேலும் ரச நிரல் இவை கண்ணாடியில் நச்சு பொருள் காரணமாக இவற்றின் பாவனை சற்று குறைந்து வருகின்றது. அடுத்ததாக ரச வெப்பமானிக்கு அடுத்ததாக ஆல்கஹால் வெப்பமானியும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆல்கஹால் என்பது நிறமூட்டப்பட்டு பல்வேறு வர்ணங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் இவற்றின் தெளிவான வாசிப்பை நாம் பெற முடியும்.
இவற்றை நாம் அவதானிக்கும் போது இதில் மிக குறைந்த வெப்பநிலையாக -115 பாகை சி வரை நாம் வெப்பநிலையை அளக்க முடியும். இந்த சிறப்பம்சம் ரச வெப்பமானியில் காணப்படுவதில்லை. இங்கு விரிவு வெப்பநிலையுடன் சீராக இருத்தல், இதன் விரிவு வெப்பநிலையுடன் சீராக இருத்தல் மற்றும் விரிவை அதிகரித்துக் கொள்ளல் போன்ற இயல்புகளால் நாம் ஆல்கஹால் திரவத்தை வெப்பமானியுள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இவற்றை தவிர டிஜிட்டல் வெப்பமானியும் பயன்படுத்தப்படும். வெப்பநிலை தொடர்பான அளவீடுகளில் 3 வகையான அளவீடுகள் காணப்படுகின்றது. மிக முக்கியமான அளவீடாக பாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஆகிய 3 வகையான அளவீடுகள் காணப்படுகின்றது. இதில் பெரும்பாலும் செல்சியஸ், கெல்வின் நாம் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். இதில் அலகுகள் குறிப்பிடப்படுகின்றது. பாரன்ஹீட் பாகை F ஆகவும், செல்சியஸ் பாகை C ஆகவும், கெல்வின் கேபிட்டல் K ஆகவும் பயன்படுத்தப்படும். இதில் செல்சியஸ் அளவிடையை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என பார்ப்போம். குறித்த ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் அவை மாறாது இருக்கும் போது தூய பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையாக 0 பாகை சி ஆகவும், அதே அமுக்கத்தின் கீழ் தூய நீர் கொதிநீராக மாறும் வெப்பநிலையை 100 பாகை சி ஆகவும் வெப்பநிலையை கொள்வதன் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு வெப்பநிலை அளவிடையை தயார் செய்வதற்கு நாம் பயன்படுத்தப்படும் மாறா வெப்பநிலைகளை நாம் நிலைத்த புள்ளிகள் எனலாம். செல்சியஸ் வெப்பமானி மற்றும் செல்சியஸ் அளவிடையை அறிமுகப்படுத்தியவர் செல்சியஸ் ஆவார். இவரின் பெயர் கௌரவப்படுத்தும் முகமாக இவற்றின் அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக பாரன்ஹீட் அளவீட்டை பார்ப்போம். பாரன்ஹீட் அளவீட்டை பாரன்ஹீட் என்ற விஞ்ஞானியை அறிமுகப்படுத்தினார். ஆகவே அவரின் பெயரை கௌரவப்படுத்தும் முகமாக அளவீடுக்கு அவரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இவற்றிலும் வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் மேலும் தூய பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை 32 பாகை பாரன்ஹீட் ஆகவும், அதே அமுக்கத்தில் தூய நீர் கொதிநீராவியாக மாறும் வெப்பநிலை 212 பாகை பாரன்ஹீட் ஆகவும் கொண்டு அவற்றின் நிலைத்த புள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வெப்பநிலை அளவிடையை தயார் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மாறா வெப்பநிலைகள் நிலைத்த புள்ளிகள் எனப்படுகின்றது. நாம் சாதாரண நிகழ்வின் போது தூய பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையை 0 என நாம் கூறிவிட முடியாது. இங்கு வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் என்கிற வார்த்தை மிக முக்கியமானதாகும். அடுத்ததாக கெல்வின் அளவிடை. கெல்வின் என்ற விஞ்ஞானியால் அறிமுகப்படுத்திய கெல்வின் அளவிடையை பார்ப்போம். இவரின் யோசனை மிகவும் வித்தியாசமானது. அதாவது இங்கு நிலைத்த புள்ளிகளை கொண்டு கெல்வின் அளவிடை தயாரிக்கப்படவில்லை. மாறாக ஒரு பொருளின் காணப்படும் துணிக்கைகளின் இயக்கப்பாட்டு சக்தி தொடர்பாக இங்கு கருதப்பட்டுள்ளது. அதாவது இங்கு இயக்கப்பாட்டு சக்தி 0 இருக்கும் போதே அவ்வெப்பநிலை 0 காணப்படும். அவ்வெப்பநிலையை நாம் தனி பூஜ்ய வெப்பநிலை எனலாம். கெல்வினில் அது 0K, அதாவது 0 கெல்வின் எனலாம். இதனை நாம் செல்சியஸில் -273 பாகை சி எனலாம். அதாவது நம்மளால் கற்பனை செய்ய கொள்ள முடியாத மிக சிறிய வெப்பநிலை, உலகின் மிகவும் உறைந்த வெப்பநிலை எனலாம். கெல்வின் அளவிடை என்பது
வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படும் சர்வதேச அளவீடாகும். நாம் செல்சியஸ், ஃபாரன்ஹைட் உப அலகுகளாக பயன்படுத்தினாலும் சர்வதேச அலகு கெல்வின் ஆகும். அளக்க பயன்படும் அளவீடுகளை ஒரு அட்டவணையில் நேரடியாக மூன்றையும் ஒப்பிட்டு பார்ப்போம். வெப்பநிலை அளவீடுகள் ஃபாரன்ஹைட், செல்சியஸ், கெல்வின் ஆகியன காணப்படுகின்றன. அவற்றின் அலகுகள் ஃபாரன்ஹைட், பாகை F, செல்சியஸ், பாகை C, கெல்வின் K, கேபிட்டல் K, இங்கு பாகை இடுவது இல்லை. பனிக்கட்டியின் உருகுநிலை, அதாவது ஃபாரன்ஹைட் அளவீட்டில் பனிக்கட்டியின் உருகுநிலை 32 பாகை ஃபாரன்ஹைட். அவ்வாறே நீரின் கொதிநிலை 212 பாகை ஃபாரன்ஹைட் ஆகும். மேலும் செல்சியஸில் பனிக்கட்டியின் உருகுநிலை 0 பாகை C, அவ்வாறே நீரின் கொதிநிலை 100 பாகை C ஆகும். இங்கு கெல்வினை நோக்கும் போது கெல்வினில் 273 என்பது செல்சியஸில் 0 இருக்கும் போது. ஆகவே பனிக்கட்டியின் உருகுநிலை 273 K, நீரின் கொதிநிலை 373 K. ஆகவே நம்ம இங்கு மனிதனிட உடல் வெப்பநிலை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய உடல் வெப்பநிலை 37 பாகை C எனலாம். இதனை நாங்கள் கெல்வின் அளவீட்டுக்கு மாற்றுவோமாயின் நாம் 273 என்கிற பெருமானத்தை கூட்டுதல் வேண்டும். ஆகவே இங்கு காணப்படுவது 310 கெல்வின். 310 கெல்வின் என்பது மனிதனுடைய உடல் வெப்பநிலை ஆகும். இப்போது இவ் அளவீட்டை பயன்படுத்தி நாம் பயிற்சிகள் சில செய்ய முடியுமா என பார்ப்போம். செல்சியஸ் அளவீடுகளை தரப்பட்டுள்ள வெப்பநிலைகளை கெல்வின் அளவீட்டுக்கு மாற்றுதல். உங்களுக்கு தெரியும், செல்சியஸ் 0 இருக்கும் போது கெல்வின் அளவீடு 273 ஆகும். 273. ஆகவே அங்கு தொடக்கத்திலே 273 என்ற பெருமானத்தில் வேறுபடுகின்றது. ஆகவே நாம் செல்சியஸில் எப்பெருமானம் வழங்கப்படினும் அவற்றை 273 மூலம் அதிகரிப்பதன் மூலம் நாம் கெல்வினுக்கு மாற்ற முடியும். உதாரணத்தை கவனிங்கள். 10 பாகை C ஐ நாங்கள் கெல்வினுக்கு மாற்றுவோம் எனில் 10 சக 273 நாங்கள் கூட்டுவோமானால் அங்கு 283 கெல்வின் பெறப்படுகின்றது. அவ்வாறு கெல்வின் அளவிடையில் தரப்பட்டுள்ள வெப்பநிலையை செல்சியத்துக்கு மாற்ற வேண்டுமாயின் நாம் அந்த 273 என்கிற பெருமானத்தை கழிக்க வேண்டும். அதாவது 0 எனப்படுவது, அதாவது தனி பூஜ்ஜிய வெப்பநிலை எனப்படுவது கெல்வினில் 0K ஆகும். அவ்வாறே செல்சியத்தில் -273 பாகை C ஆகும். இவ்வாறு நாம் வெப்பநிலை அளவீடுகளை மாற்ற முடியும். நன்றி மாணவர்களே. மேலும் இவ்வாறான தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.